முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி தெரிவிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி முதல்வர் உடல்நிலை பற்றி விசாரிக்கும்படி வலியுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் முதலமைச்சருக்கு தனிநபர் உரிமை உள்ளதால் சிகிச்சை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றார். மேலும் முதலமைச்சர் உடல் நலம் குறித்து அப்போலோ மருத்துவமனை தினமும் செய்திக்குறிப்பு வெளியிட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதை கேட்ட நீதிபதிகள் முதலமைச்சராக இருப்பதால் அவரது உடல்நிலை குறித்து அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளதாக கூறினர். எனவே மனு தொடர்பாக அரசின் பதிலை அறிந்து நாளைக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். நேற்று தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டு நம்பர் கொடுக்கப்பட்டது. ஏதோ சில காரணங்களுக்காக இன்று அது லிஸ்ட் சேர்க்கப்படவில்லை. அதன் பேரிலே நாளை தினம் நான் மதுரைக்கு செல்லவிருப்பதால் நீதியரசர்கள் ஜஸ்டிஸ் சுந்தரேசன் மற்றும் மகாதேவன் முன்னால் மென்ஷன் பண்ணும்போது நேற்று சொன்ன லிஸ்ட போடல சொன்னபோது கவர்மெண்ட் ஏஜி அதுக்கு அப்டேட் பண்ணாரு. சில காரணங்களை சொல்லி பிரைவேட்லாம் அப்போ நீதியரசர்கள் இது பப்ளிக் இதுவா வந்துடுது. இன்னைக்கு அரசாங்கத்துடைய செயல் என்ன, அப்போலோ கொடுக்கிற அறிக்கையை விட அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வழக்கை நாளை தினம் ஒத்திவைத்திருக்கிறார்கள். டிராபிக் ராமசாமி தமது மனுவில் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 22ஆம் தேதி சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்து வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அறிக்கை அளிக்கவும் அவர் குணமடையும் வரை அரசு நிர்வாகத்தை கவனிக்க தற்காலிக முதல்வரை நியமிக்கவும் உத்தரவிட வேண்டும் என்றும் டிராபிக் ராமசாமி மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார்.